ஹலோ மக்களே, ஒரு வழியாக நம்ம பாலியிலேருந்து கிளம்ப போகிறோம் சிங்கப்பூருக்கு. 25 நாள், அதாவது கிட்டத்தட்ட 28 நாள், ஒரு மாதம் லீவு இந்தோனேஷியாவில் முடிஞ்சிச்சு. ஒய்ஃபு குழந்தையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம வேலைக்கு கிளம்புறோம். ஒய்ஃபும் குழந்தையும் விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம பாலியை பற்றி அப்படியே சொல்லிடுவோம் வீடியோவில். நான் எவ்வளவோ இடம் சுற்றி பார்த்துருக்கேன், ஆனால் பாலி வந்து பச்சை பசேர்னு வேறு லெவலில் இருக்குது கைஸ். அந்த ரோட் சைடாக இருக்கட்டும், பீச்சிங்களாக இருக்கட்டும், அந்த இடத்துல சாமி கும்பிட்றது, இங்கே இருக்க கட்டடம்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி நம்ம மெயின் ஐலாண்ட்லேருந்து பாலிக்கு போகணுன்னா இந்த மாதிரி கப்பலில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபா. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா காருக்கு வந்து 1200 கிட்ட வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய கப்பலில் வந்துட்டு காரு, பஸ்ஸு எல்லாமே அதுக்குள்ளே ஏற்றி அந்த ஆப்போசிட்டில் தெரிஞ்சு பார்த்திங்களா, அதுதான் பாலி. இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பஞ்சுவாங்கின்னு சொல்லுவாங்க. இங்கத்துலேருந்து அங்கே போனோன்னா 45 நிமிஷம் போட்டில் போனோம். ஆக்சுவலாக நான் எப்பயுமே ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா சுரபாயாவில் இருந்து தான் சிங்கப்பூர் வருவேன். இப்போ கிறிஸ்மஸுங்கிறதுனால டிக்கெட் எனக்கு கிடைக்கல, அதனால பாலியிலேருந்து போக வேண்டியதாகி போச்சு. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் எங்கள் வீட்டில் இருந்து இந்த பாலி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு டைமிங்கு. பார்ப்போம் எப்படி போகிறோன்னுட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கப்பல் பார்த்தா ரொம்ப பழைய கப்பலுங்க. எல்லாம் அடி ஒட்டஞ்சி நொறுங்கி பெண்டாகி, ஆனால் ஓடுது, நல்லா தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. உள்ளே போய் பெரிய பெரிய லாரி, இப்போ என்ன சொல்கிறது, ட்ரக்கு, ட்ரெய்லரு, பஸ்ஸு எல்லாமே இந்த கப்பலில் ஏற்றி அந்த பக்கம் பாலி கொண்டு போய் விட்டுறாங்க. பாலின்றது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தீவு தாங்க. இந்த பாலிக்கு வந்துட்டு இந்த பக்கம் இருந்து காய்கறி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா நம்ம கப்பலில் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. எல்லாமே டைரெக்டாக பாலமோ பஸ்ஸோ அப்படி டைரெக்டாக போகிறதில்ல, எல்லாமே கப்பல் மூலிமா தான் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கப்பல் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 24 மணி நேரமும் கப்பல் வந்து இந்த பஞ்சுவாங்கி இந்த மெயின் ஐலாண்ட்லேருந்து பாலிக்கு கண்டினியூவாக ஃபெரி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து கூட்டம் இருக்குது இல்லை, ஆளுங்க இருக்காங்க இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த போட்டு அந்த டைமுக்கு கிளம்பிடும், அதனால் பிரச்சனை இல்லை. எப்போ வந்தாலுமே பாலியிலேருந்து இந்த பக்கம் க்ராஸ் பண்ணணுன்னாக்கா போட் எப்பயுமே இருக்குது கைஸ். அப்படியே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலர் மாதிரி தெரியும், இங்கே வந்து நல்லா கிளியராகவே இருக்குது. பாலியில் பீச் பார்த்திங்கன்னா தெரில, வீடியோவில் பார்க்குறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரில, நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக போட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ போட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா மொத்தம் 3 லெவல் இருக்குது. கீழே லோவில் பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் பார்க்கிங்கு, அதுக்கு மேலே வந்து இந்த சோஃபா சீட்டெல்லாம் போட்டு உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே வந்து ஓப்பன் டெக்கிங். ஸோ நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த பக்கம் வெயில் அடிக்குது, அந்த பக்கம் மழை பெய்யுது. ஓகே, இது வந்து உள்ளே அந்த போட்டோட உள்ளே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டயர்டாக இருப்பாங்க, அவங்க வந்து உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கி 45 நிமிஷம் ட்ராவலிங்னால சில பேர் நல்லா தூங்குறவங்களும் இருக்காங்க. இல்லை நான் ஓப்பனில் உட்காந்து வெளியில் அப்படியே பார்த்துக்கிட்டு ஜாலியாக வரணுனாலும் இது வந்து அடுத்த லெவல், 2வது லெவல். 3வது வந்து ஓப்பன். ஸோ 3 லெவல் இருக்குது கைஸ். நம்ம சேனலில் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கே தெரிஞ்ச வீடியோலாம் பொறுக்கி எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி நம்ம பாலி போய் நேரில் போய் பார்க்க முடியாதவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்து மனசை சந்தோஷப்பட்டுக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடுறதுக்கு நமக்கு மனசு வரும், வீடியோ போடுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த கப்பல் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது. சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் பார்க்கவே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி மீன்லாம் போய் பிடிக்கிறது, இந்த கடலில் போய் 2 நாள் தங்குறது, க்ரூஸ் போகிறான்னு சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட்டு டைமிங் நமக்கு செட் ஆகுமான்னு தெரில கைஸ். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பாலியில் பாதி இது மழை பெஞ்சிட்ருக்கு, இந்த பக்கம் வெயில் அடிக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா வெயில் மண்டே புழகிற அளவுக்கு வெயில் அடிக்குது, ஆனால் அந்த பக்கம் மழை பெய்யுது. இதாங்க இந்த மாதிரி கப்பல் தான் இந்த ஹைலேண்ட்லேருந்து அந்த பக்கம் பொருளெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு. அந்த பக்கம் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் பஞ்சுவாங்கி, ஈஸ்ட் ஜாவா திமோர்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரியே மழை அடி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிச்சு ஏர்போர்ட்டு போகிறதுக்குள்ளே. ஒரு வழியாக இன்றைக்கி கம்பல்சரி சிங்கப்பூர் போயே ஆகணும், இல்லை நாளைக்குள்ளே நான் போகலன்னா மாட்டிக்குவேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஒரு வழியாக கப்பலை தாண்டி இந்த பக்கம் வந்தாச்சு. இதுதான் பாலியோட ஐலாண்டு. ஸோ ஒரு வழியாக நம்ம ஏர்போர்ட் போயிட்டு சிங்கப்பூர் போகிறோம். எனக்கு தெரியல, தெரிஞ்ச வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன், கிளியராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சரியில்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மாற்றிக்கலாம். ஓகேவா? பை கைஸ்.